வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வருஷத்து ஒரு பொருள் அப்படின்னா பசுமஞ்சள், அதுக்கப்புறம் எள், இதெல்லாம் நம்ம கிராமத்தில் போய் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நேரடியாகவே நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்து தான் இத்தனை வருஷம், அதாவது 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் வரைக்கும் நான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். 50 ரூபாயில் வாங்க ஆரம்பித்து தான் இன்றைக்கி 5000லேருந்து 50,000 வரைக்கும் நம்ம வாங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு இயற்கை கொட்டி கிடக்கிற விஷயம் என்னென்னன்றதை நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். உன்னிப்பழம் பார்த்தோம், அதுக்கப்புறம் கோவாக்காய் பழம், அதாவது மரத்திலே காய்ச்சி அந்த கொடியோடு இருக்கிற அந்த பழம். இதெல்லாம் கிராமத்து சைடு போனால் தான்ப்பா உண்மையிலுமே சொர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கிராமத்தில் தான் கொட்டி கிடக்குது. அந்த இடத்துல நாங்கள் நான், எங்கள் அக்கா, மாமா எல்லோரும் போயிருந்தோம். நாங்கள் போனதில் எப்பயுமே இவருடைய கொல்லியில் தான் நம்ம எப்பயுமே பசுமஞ்சள் வாங்கிறது. வாங்க போகும்போது நாங்கள் அந்த இதிலே செருப்பெல்லாம் எடுத்து விட்டு அங்கே போயிட்டு அந்த மஞ்சள் எவ்வளோ தேவையோ, எத்தனை கிலோவுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கோ அந்த இதெல்லாம் நம்ம பார்த்து பேசி வாங்கிடுவோம். இதுதான் நம்ம வாங்கிறது. இவர்கிட்ட தான், இவருடைய கொல்லியில் தான் நம்ம கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வாங்கிட்டுருக்குறோம். 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் நம்ம வெற்றிகரமாக போகிறதுக்கு மெயின் காரணம் இவரும் ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான்ப்பா. பசுமஞ்சள் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். பசுமஞ்சள் ஊறுகாய், பசுமஞ்சள் குழம்பு, பசுமஞ்சள் தூள், இது 3மே ரெடி ஆகிட்டுருக்கு. அதேமாரி நான் சொன்ன புளியங்கொட்டையில் கஞ்சியாக இருந்தாலும் சரி, தேநீராக இருந்தாலும் சரி, நம்ம அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வெயிலே தான் நம்ம காய வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது நம்ம வேக வச்சு செய்யறது இல்லை. அதனால் அதுவும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எள் வாங்குவோம் இல்லையா, எள் செடியில் எந்த அளவுக்கு நம்ம பூ பூத்துருக்கோம். இந்த கட்டமாக ஒரு சர்வெண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு தான். இது நிலம் நமக்குன்னு கேட்காதீங்க, மேலே இருக்கிற எள் மட்டும்தான் நமக்கு. அதில் எவ்வளோ விளைச்சல் வருதோ அதை நம்ம வாங்கிக்குவோம். உன்னி பழத்தை பற்றி நிறைய சொல்லணும்ப்பா. இந்த உன்னி பழத்தில் செம்மையாக டிஷ் பண்ணுவேன் நான். ஆனால் நம்ம அங்கேருந்து பறித்து அந்த பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு அடுப்பு வச்சு நம்ம செஞ்சோம்னா அதோடய ஃப்ரெஷ்னஸ் வேறு. நம்ம அங்கேருந்து பறித்து எடுத்துன்னு வரதுக்குள்ளே ஒரு மாதிரி நசன்னு ஆகிடும். அதனால தான் வீடியோ போட முடியல. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கீறு வாங்கினோம்னா, வருங்காலத்தில் சொல்கிறேன், கவிதா எவ்வளோ பெருசாக யோசிக்கிறேன்ல, வருங்காலத்தில் நம்மளும் கார் வாங்குவோம். வாங்கும்போது நம்ம ஒரு அடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நான் உன்னி பழத்தோடைய பூ, பழம், இதில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு புது விதமான டிஷ்ஷெல்லாம் சமைச்சு தரேன். அதாவது நிறைய டிஷ் என் மைண்டில் இருக்குது. என்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சமைச்சு காமிப்பேன். நம்ம பசுமஞ்சளில் இன்றைக்கி அருமையான ஒரு தேநீர் போட போகிறோம். ஒரு பசுமஞ்சள் முழுசாக எடுத்துக்கணுன்னா 2 பெரிய நெல்லிக்காய்ப்பா. பெரிய நெல்லிக்காவை சீவி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட்டுடணும். கூடவே ஒரே ஒரு மிளகு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு கொதிக்க வச்சுருக்குறோம். பசுமஞ்சளை சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் சீவரத்தில் சீவணும். சீவிட்டு அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம நெல்லிக்காய் போட்டு கொதிக்க வைக்கிறோம்ல, ஸோ அது கூடயே நம்மளுடைய பசுமஞ்சளும் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இந்த தேநீர் எடுக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப உருவாகும். அதாவது எப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் பசுமஞ்சள் எடுக்கணும்ப்பா. உண்மையை சொல்லப்போனால் இது கேன்சரே கட்டுப்படுத்தும் அப்படின்ற விஷயம் ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்து ஓரளவு சரி பண்ணி எங்கள் அம்மா என் கூட இருந்திருப்பேன். நீங்களும் வேணும்னா இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.